வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு ஒரு பேசிக் பாலிசி பட் பக்காவான பாலிசியை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எல்ஐசிஸ் நியூ என்டோமெண்ட் பிளான். இந்த பாலிசி பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். நண்பர்களே, இது ஒரு சிம்பிள் அண்ட் பெஸ்ட் பிளான். அது என்ன சிம்பிள் அண்ட் பெஸ்ட் பிளான் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்டோமெண்ட்ங்கிற பாலிசி தான் எல்லா பாலிசிகளுக்கும் பேரண்ட் பாலிசி. இதுதான் பேசிக்ங்க. என்டோமெண்ட்னா என்னங்க? சேமிப்பும் இருக்கும், ரிஸ்க் கவர் இருக்கும் சார். அல்லது நான் கட்டின காசு திரும்பி வரும் சார், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிவு பண்ணிக்கலாம். லைக் எ பேங்க் ஆர் டி. சார், ஒரு பேங்க்ல போடணும்னு நான் ஆசைப்படுறா இருப்போம் சார், அதுக்கு பதிலாக நீங்க இன்சூரன்ஸ்ல சேமிச்சு வைக்கினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும், போனஸ் கிடைக்குது, கூடிய ரிஸ்க் கவரும் கிடைக்கும். ஆர்டியில போட்டீங்கன்னா ஒருவேளை 2 வருஷம் 3 வருஷத்துல ஏதாவது ரிஸ்க் ஆகி நீங்க இல்லாம போனீங்கன்னா நீங்க போட்ட பணமும் அந்த 3 வருஷத்துக்கு உண்டான வட்டி தான் சார் கொடுப்பாங்க. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனியில உங்களுடைய கோல் என்னவோ அல்லது உங்களுடைய சம்மர் என்னவோ அது கொடுப்பாங்க சார். அப்படிங்கிற மாதிரி லைக் அ பேங்க் ஆர்டி. ஒரு சொத்தை சேர்த்தலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா, எந்த விதமான கோலும் இல்லை சார், ஒரு சேவிங்ஸ் பிளான் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாலிசி சிம்பிள் அண்ட் பெஸ்ட் என்டோமெண்ட், எல்ஐசியோட என்டோமெண்ட் பிளான். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாலிசியோட எலிஜிபிலிட்டி பார்த்துலாம் சார். யாருக்கெல்லாம் இந்த பிளானை கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட், மினிமம் ஏஜ் 6 வயசு இருக்கணும் குழந்தைங்களுக்கு. 8 வயசு இருக்கணும். மினிமம் ஏஜ் 8 வயசு இருக்கணும் இந்த குழந்தைங்க இந்த பாலிசியை ஆரம்பிக்கலாம். மேக்சிமம் ஏஜ் 50 வயசு வரைக்கும் இருக்கலாம். 8 இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த பாலிசி போடலாம். மினிமம் டேர்ம் 12 வருஷம். அப்படின்னா பணம் எப்ப சார் எனக்கு திரும்பி வரும்? டேர்ம் முடிஞ்சாங்க தான் திரும்பி வரும். 12 வருடத்துல பணம் திரும்பி வர்ற பாலிசி. இந்த பாலிசியில பணம் கட்டுறதும் டேர்மும் ஒண்ணுதான். அப்படின்னா பிபிடியும் டேர்மும் ஒண்ணு. எவ்வளவு நாள் கட்டுறீங்களோ கட்டி முடிச்சு அடுத்த வருஷத்துல பணம் வந்துடும். வெயிட்டிங் பீரியட் எல்லாம் இந்த பாலிசியில எதுவும் கிடையாது. முன்னாலேயே பிரீமியத்தை கட்டிக்கிற வசதியும் இதுல பாலிசியில் இல்லை. அப்படின்னா எவ்வளவு வருடம் வேணாலும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 12 வருஷம். மேக்சிமம் எவ்வளவு சார்? 35 வருடம். அப்ப 12 இருந்து 35 வருடம் இந்த பாலிசியை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளவு வருஷம் சூஸ் பண்ணீங்கனாலும் அவ்வளவு வருஷம் கட்டணும். அந்த ஆண்டு முடிவில் உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைச்சிடும். இதுதான் சார் இந்த பாலிசியோட எலிஜிபிலிட்டி. இன்னொரு ரொம்ப முக்கியமான இந்த பாலிசியில மினிமம் சம் அஷ்யூர்ட் எவ்வளவு அப்படின்னா 2 லட்சம் ரூபாய். அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் பாலிசி தான் நீங்க எடுத்துக்க முடியும். 2 லட்சம் ரூபாய் பாலிசியில ஏன் 35 வருடம் கொடுத்துருக்காங்கன்னா, சார் ரொம்ப லாங் டேர்ம்ல நான் சேமிக்கிறேன் சார், பிரீமியம் குறைவா வரணும் சார் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு 25 வருடம், 30 வருடம், 35 வருடம் கூட நீங்க கொடுக்கலாம். கொடுத்தா பிரீமியம் ரொம்ப குறைவா இருக்கும். வட்டி இது மாதிரி ஃபைனல் போனஸ் எல்லாம் நிறைய இந்த பாலிசியில வரும். அதனாலதான் இந்த பாலிசி என்ன சொல்லியிருக்கோம்? ஆல்ரவுண்டர் பாலிசி, பேரண்ட் பாலிசிங்க. இந்த பாலிசியில் இருந்தான் சார் எல்லா பாலிசியும் டிசைனா வந்தது. ஸோ ரொம்ப காலமா இருக்கிற ஒரு அருமையான பாலிசியினுடைய எலிஜிபிலிட்டி நான் சொல்லிட்டேன். அடுத்தது என்ன பெனிஃபிட்? எல்லா பாலிசி மாதிரியே இதுல ரொம்ப அருமையான 2 பெனிஃபிட். ரொம்ப பேசிக் பாலிசி. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் டெத் பெனிஃபிட். சார், இன்சூரன்ஸ்ங்கிறது பாதுகாப்பு தான் சார் போட்டிருக்காங்க. ஒரு கஸ்டமர் பாலிசி எடுத்திருக்கார், இறந்து போயிட்டா என்ன கிடைக்கும்? சம் அஷ்யூர்ட் கிடைக்கும். 10 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருக்கிறார், 5வது வருடம் இறந்து போறார். சார், 10 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருக்கிறாரு ஒரு கஸ்டமர், ப்ராப்பரா பணம் கட்டிட்டு வர்றாரு, 5வது வருடம் இறந்து போயிட்டார்னா சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவோம். அவர் எவ்வளவு பிரீமியம் கட்டியிருக்காருன்னு பார்க்க மாட்டோம். 10 லட்சத்தையும் கொடுத்துட்டு 5 வருஷம் அவர் 5 வருஷம் இருந்தார் இல்லையா, பிரீமியம் கட்டிட்டு இருந்தார் இல்லையா, அதுக்கான சேர்ந்துள்ள போனஸ், அக்யூர்டு போனஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா சம் அஷ்யூர்ட் பிளஸ் 5 வருஷத்துக்கான போனஸ் எடுத்து நாமினி கிட்ட கொடுப்பாங்க. முதல் வருடமே இறந்து போயிட்டார், பாலிசி ஒரு டியூ கட்டியிருக்கார், இயர்லி பிரீமியம் கட்டியிருக்கார், இறந்து போயிட்டார்னா முதல் வருடத்துக்கான போனஸ் பிளஸ் சம் அஷ்யூர்ட். அப்ப 10 லட்சமும் ஒரு வருடத்துக்கான வட்டியும் கிடைக்கும். 15 வருஷத்துல இறந்து போறார், 15 வருஷத்துக்கான போனஸும் சம் அஷ்யூர்ட் 10 லட்சம் கிடைக்கும். இங்கதான் நீங்க டிஃபரெண்ட் பண்ணணும். மத்த ஒரு ஆர்டிலியோ எஃப்டிலியோ நீங்க எங்க போட்டிருந்தாலும் சரி சார், அந்த வருடத்துக்கான வட்டியும் கட்டி இருக்கிற பணத்தை தான் கொடுப்பாங்க. 10 மாசம் கட்டியிருக்காரா, 10 மாசம் பணத்தையும் அதுக்கான வட்டியும் தான் கொடுப்பாங்க. ஆனா இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்க. இதுதான் டெத் பெனிஃபிட். சரி சார், மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன சார்? நல்லா கஸ்டமர் கடைசியில் கட்டிட்டார் சார், 15 வருடம் பாலிசி சார், 15 வருடமும் சரியான டைமுக்கு கட்டியிருக்கார் சார், ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணியிருக்கார் சார், என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா அதுலயும் அப்படித்தான் நண்பர்களே. சம் அஷ்யூர்ட் 10 லட்ச ரூபாய் பாலிசி போடுறீங்கன்னா 10 லட்சம் நீங்க கட்டி முடிச்சதை நாங்க கணக்கு பார்க்க மாட்டோம். சம் அஷ்யூர்ட் பிளஸ் இந்த 15 வருஷத்துக்கான போனஸ், ஃபைனல் எடிஷன் போனஸ் இருந்தா அதையும் கொடுத்துருவாங்க.
அப்ப இதுல ரொம்ப சிம்பிளா சொன்னா, சார் நான் 10 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்துட்டுனா இடையில ரிஸ்க் ஆயிருச்சுன்னா 10 லட்சமும் எத்தனை வருஷத்துக்கு நான் பணம் கட்டியதுனோ அத்தனை வருஷத்துக்கான போனஸ் என்ற குழந்தைக்கு அல்லது என் நாமினிக்கு போயிடும். சம் அஷ்யூரன்ஸ் கேரண்டி, நான் என்ன கோல் வச்சனோ அது கேரண்டி. மெச்சூரிட்டி என்ன சார், நான் நல்லா இருந்தேன்னா நான் கட்டின பணமும் அத்தனை வருடத்துக்கு உண்டான வட்டியும் சிம்பிள் ரிவர்சனரி போனஸும் போட்டு எனக்கு கொடுத்துருவாங்க. ஃபைனல் எடிஷன் போனஸ் வேற ஏதாவது இருந்தாலும் அதுவும் கிடைக்கும். 2 பெனிஃபிட் ரொம்ப சிம்பிள், இந்த 2ம் கிடைக்கும். சார் இந்த பாலிசியில ரைடர் இருக்கு. ரைடர்னா என்ன சார், வேணும்னா நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஆன் கவர் உங்களை எடுத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. வேணுங்கிறவங்க சூட்டபிள் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். என்னென்னவெல்லாம் ரேட் இருக்கு சார், ஆட் ஆன் கவர் கொஞ்சம் அடிஷன் பிரீமியம் கட்டினா கிடைக்கும். ஏடிடிபி அப்படின்னா ஆக்சிடென்டல் டபுள் ஆக்சிடென்ட் வித் டிசபிலிட்டி பெனிஃபிட், இந்த 2ம் சேர்த்து ஒரே ரைடர்ல கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டினீங்கன்னா போதும். அப்படின்னு என்ன சார், விபத்தால ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா 2 மடங்கு சம்ம ஷூட் கிடைக்கும். 2 சம்ம ஷூட் கிடைக்கும். பேஸ் சம்ம ஷூட் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாங்க. டிசபிலிட்டி ஆனாலும் இதுல பெனிஃபிட் கொடுக்கு. அடுத்தது ஆக்சிடென்டல் பெனிஃபிட், டபுள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் மட்டும் கிடைக்கும் சார். அது ஒரு இந்த வசதி இந்த பாலிசியில ஆட் ஆன் வசதி இருக்கு. டேர்ம் ரைடர், டேர்ம் ரைடர்னா ஒண்ணு இல்லைங்க, ஒரு சம்ம ஷூட் நார்மலா டெத்தா ஆனா கூட கொடுத்துருவாங்க. ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு, 5வது வருஷத்துல நார்மலா ஒரு நோய் வந்து இறந்து போயிட்டார். ஆல்ரெடி அவர் 10 லட்சம் பாலிசி எடுத்திருந்தாரு. அந்த பாலிசியினுடைய ரூல் என்னங்க, டெத் ரூல். சம்ம ஷூட் கொடுத்துருவேன் இருக்கு இல்லையா. இந்த டேர்ம் ரைடர் எடுத்திருந்தாருன்னா அவரு நார்மலா இருந்திருந்தாலும் இன்னொரு சம்ம ஷூட் கொடுப்பாங்க சார். அப்ப இந்த டேர்ம் ரைடர் பெனிஃபிட் எடுத்து ஒருத்தர் 10 லட்ச ரூபாய் பாலிசி போட்டுருக்கார், 5வது வருடம் இறந்து போயிட்டாருன்னா சம்ம ஷூட் 10 லட்சம், இன்னொரு டேர்ம் ரைடர் சம்ம ஷூட் 10 லட்சம் போட்டிருந்தாருன்னா இன்னொரு 10 லட்சமும் கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கான போனஸையும் கொடுப்பாங்க. ஒரு சம்ம ஷூட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நார்மலா இருந்திருந்தாலும். ஆக்சிடென்டல் பெனிஃபிட் எடுத்திருந்தாருன்னா அதுல என்னங்க, ஆக்சிடென்டால இறந்து போயிருந்தாருன்னா சம்ம ஷூட் நார்மல் சம்ம ஷூட் அந்த பாலிசியில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சிடென்டல் சம்ம ஷூட் இன்னொரு சம்ம ஷூட் கொடுப்பாங்க. அப்ப 2 சம்ம ஷூட் கிடைக்கணும் இறந்து போனா அப்படின்னா டேர்ம் ரைடரையும் எடுத்துக்கலாம், ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ரைடரையும் எடுத்துக்கலாம். சின்ன பிரீமியம் தான் நண்பர்களே. அடுத்தது எல்ஐசி பிரீமியம் வைவர் பெனிஃபிட்டுங்க. சார் குழந்தை 8 வயசு குழந்தை எடுக்கலாம்னு இந்த பாலிசி இருக்கு. குழந்தைங்களுக்கு அவங்க அப்பாவோ அம்மாவோ ப்ரப்போஸ் பண்ணலாம் அல்லது பணம் கட்டலாம். அப்படி கட்டும்போது இவங்க ரைடர் பிரீமியம் அதாவது பிரீமியம் வைவர் பெனிஃபிட்டை ஆட் ஆன் பண்ணி பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா சப்போஸ் அந்த ப்ரப்போசருக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு சார், பணம் கட்டுறது குழந்தை பேருக்கு, பாலிசி குழந்தை பேர்ல தான் இருக்கும். பிரீமியம் பே பண்ற ப்ரொபோசரா இருங்க, அவங்க அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம். அந்த அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ரிஸ்க் ஆகி இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்த பிரீமியத்தில இருந்து யாரும் கட்ட வேண்டாம். அதுதான் பிரீமியம் வைவர் பெனிஃபிட். ஆனா மெச்சூரிட்டி அந்த குழந்தைக்கு முழு போனஸோட வரும். இதுதான் நண்பர்களே பிரீமியம் வைவர் பெனிஃபிட். இந்த 4 பெனிஃபிட்ல நீங்க 4ஐயும் எடுத்துக்கலாம், ஒன்ன வேணாலும் சேர்த்து எடுத்துக்கலாம், ஒன்ன வேணாலும் விட்டுட்டு வேணாலும் எடுக்கலாம். உங்களுக்கு எது அந்த ஏஜுக்கும் அந்த ப்ரொபோசரோட எலிஜிபிலிட்டிக்கு என்னென்னவெல்லாம் சரியா இருக்கோ அதையே ஆட் பண்ணிக்கலாம் மிக குறைந்த பிரீமியத்துல. சரி, அடுத்தது மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க சார். எதுக்கு சார் மெச்சூரிட்டிக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன்? நண்பர்களே, இன்னைக்கு ஒருத்தர் பாலிசி எடுக்கிறார், 20 லட்சம் வரும் 25 லட்சம் வரும்னு ஒரு கோல். அந்த சமயத்துல அந்த பணம் அவருக்கு சரியான தேவைக்கோ அல்லது அதுக்கு தேவைப்படாம கூட இருக்கலாம். எனக்கு இப்ப பணம் கொடுத்தா என்ன பண்றது சார், நான் வேஸ்டா பண்ணுவேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுக்குறீங்களா, கொஞ்சம் வட்டி போட்டு நான் எடுத்துட்டு போய் பேங்க்ல போட்டு அதெல்லாம் பணம் வேணாம் சார். நீங்க போட்டா எவ்வளவு சார் கொடுப்பீங்கன்னா அன்றைய தேதிக்கு அருமையான ஒரு வட்டியை எல்ஐசி அனௌன்ஸ் பண்ணும். அந்த மெச்சூரிட்டி லம்பா 15 லட்சம் 20 லட்சம் நீங்க வாங்காம 5 வருடம் 10 வருடம் 15 வருஷத்துக்கு பிரிச்சு வாங்கிக்கலாம். நண்பர்களே, இது கட்டாயம் இல்லை, அன்னைக்கு அந்த கஸ்டமரோட முடிவு தான். மெச்சூரிட்டி எனக்கு இன்னொரு 6 மாசத்துல வரப்போகுது சார், 15 லட்சம் வரப்போகுது சார் அப்படின்னா 15 வருஷத்துக்கு பிரிச்சுக்குங்க. இயர்லி கொடுங்க, ஆஃப் இயர்லி கொடுங்க, குவார்டர்லி கொடுங்கன்னா ஒரு வட்டி ஆட் பண்ணி 15 வருஷத்துக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க, 10 வருஷத்துக்கும் கொடுப்பாங்க, 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இது கஸ்டமருடைய விருப்பம் தானே ஒழிய எல்ஐசி எதுவும் கட்டாயப்படுத்தாது. அன்னைக்கு நீங்க முடிவு பண்ணலாம். சரி, அடுத்தது டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கலாம். நண்பர்களே, ஒரு ஏர்னிங் மெம்பர் பாலிசி போட்டிருக்கிறார், இறந்து போறார், 5 வருடத்துல இறந்து போறார், 10 லட்ச ரூபா பாலிசி, 10 லட்சம் சம் அஷ்யூர்ட், ஒரு 2 லட்சம் போனஸ் இருக்கு, 12 லட்சம். அந்த அம்மா ஃபீல் பண்ணுது, இல்லைங்க குழந்தையோட படிப்பு இருக்கு, நான் ஒரே முட்டா 15 லட்சத்து வாங்கினா அது எங்கேயாவது தப்பான முதலீடு பண்ணுவேன் அல்லது இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க அல்லது நான் அந்த காசை நான் வேஸ்ட் பண்ணிடுவேன் அந்த அம்மா ஃபீல் பண்ணாங்கன்னா
அந்த நாமினி ஃபீல் பண்ணாங்கன்னா அடுத்து குழந்தைங்க ஒரு குழந்தைங்க சார் அடுத்து 10 வருஷத்துக்கு தேவைப்படும் சார் அப்படின்னா சேம் மெத்தட் தான் நண்பர்களே. நாமினி அந்த டெத் பெனிஃபிட்டை பிரிச்சு வாங்கிக்கலாம். 5 வருடம், 10 வருடம், 15 வருடம். சார் இதை மறுபடியும் நான் சொல்றேன், இது ஆப்ஷன் தான். எப்படி இந்த குழந்தைக்கு வேணும் அல்லது அந்த அம்மாவுக்கு இன்ஸ்டால்மெண்டா கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். முழு பணத்தை என்னால ஹேண்டில் பண்ண முடியாது அல்லது தவறான முதலீட்டுக்கு போயிடும் அல்லது ஒரு பெனிஃபிட்டா இருக்காதுன்னு ஃபீல் பண்ணா நாமினி டெத் பெனிஃபிட்டையும் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்து பேமெண்ட் மோட் சார். சார் இந்த பாலிசியில் என்னென்ன மாதிரி எல்லாம் பணம் கட்டலாம் சார்? மந்த்லி கட்டலாமா, இயர்லி கட்டலாமா அப்படின்னா ஆல் மோட் அவைலபிள். இயர்லி கட்டிக்கலாம், ஆஃப் இயர்லி கட்டிக்கலாம், குவார்டர்லி கட்டிக்கலாம், மந்த்லி இ-நேச் பண்ணிக்கலாம். பேங்க்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி கட்டிக்கலாம். எக்ஸப்ட் சிங்கிள் மோடு கிடையாது. ஒரே டைம்ல நான் பே பண்றேன்னா அதுக்கு சிங்கிள் என்டோமென்ட் பாலிசின்னு இருக்கு. இந்த பாலிசியில ஒரே தடவையில பிரீமியம் பே பண்ண முடியாது. அருமையான வாய்ப்பு, எல்லா மோடும் கொடுத்துட்டாங்க. சார் இது யாருக்கு சார் சூட்டபிள் ஆகும்? ஃபர்ஸ்ட் நான் எலிஜிபிலிட்டி தான் சொன்னேன். யாருக்கு சூட்டபிள் ஆகும் அல்லது யாருக்கு இந்த பாலிசியை கொடுக்கலாம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம். சார் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் போதும் சார், 12 வருஷம் போதும் சார். என்டோமெண்ட்ல லாபம் அதிகமா இருக்கும், மற்ற ஸ்பெஷல் பிளானை பத்தி நான் பேச வேண்டாம், 12 வருஷத்துல நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னா ஒரு 10 வருஷம் எஃப்டி போடுறேன் அல்லது ஆர்டி போடுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பிளானை சஜஸ்ட் பண்ணுங்க. ஐயா நீங்க மந்த் கட்டுங்க அல்லது இயர்லி கட்டுங்க, 12 தடவை கட்டுங்க, 12வது வருஷம் முடிஞ்சோடனே கொடுத்துறேன் சார். ஷார்ட் டேர்ம் வேணுங்கிறவங்களுக்கு, லாங் டேர்ம் வேணுங்களுக்கு இந்த பிளானை சூஸ் பண்ணலாம். சார் பிரீமியம் குறைவா கட்டுறேன், நான் எப்படி லோ பிரீமியம் கட்டுறேன் ஆனா ரொம்ப நாளைக்கு கட்டுறேன் சார் அப்படின்னாலும் இந்த பிளான் ஓகே. ஏன்னா 35 வருடங்களுக்கு இந்த பிளானை நீங்க சூஸ் பண்ணலாம். சிம்பிள் சேவிங். சார் கோல் எல்லாம் பெருசா இல்லை சார், எனக்கு குழந்தைங்க படிப்பு அப்படியெல்லாம் நான் குழப்பல சார், எனக்கு ஒரு சிம்பிளா சேவிங் வேணும் சார் அப்படின்னாலும் சார் என்டோமென்ட் பிளான் எடுத்துங்க. பிரீமியம் குறைவா இருக்கும், வட்டி அதிகமா இருக்கும். என்டோமென்ட் பிளானுக்கு நல்ல போனஸ் எல்ஐசி ஒவ்வொரு வருஷமும் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்குது நண்பர்களே. தயவு செஞ்சு அதை ஒர்க் அவுட் பண்ணிக்காமீங்க. 20 வருஷம் 25 வருஷம் எல்லாம் போடும்போது அருமையான போனஸ் வருது. ஃபைனல் எடிஷன் போனஸும் நல்லா ஆட் ஆகுது. அப்போ இந்த பாலிசியை ஷார்ட் டேர்முக்கும் கொடுக்கலாம், லாங் டேர்முக்கும் கொடுக்கலாம். பிரீமியம் லோயர் ஆகும், டேர்ம் அதிகமான பிரீமியம் கம்மியாகும். சிம்பிள் சேவிங் சொல்றவங்களுக்கு இந்த பாலிசி ஓகே. ஒரு அருமையான மேஜிக் கான்செப்ட் நான் சொல்றேன் பாருங்க நண்பர்களே. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க வருஷம் பென்ஷன் கொடுக்குறீங்க, எனக்கு 100 வருஷமெல்லாம் வேணாம் சார், எனக்கு 60ல ஆரம்பிங்க சார், 80 வயசுல எனக்கு கொடுத்துரும், அதுக்கு மேல என் காசு எதுவும் வேண்டாம், நீங்களும் வச்சுக்க வேண்டாம் நானும் வச்சுக்க வேண்டாம், பாலிசியை முடிஞ்சிடணும், ரிஸ்க் அவர்லாம் 80க்கு மேல வேணாம் சார் அப்படின்னா கஸ்டமைஸ்டு மேஜிக் பாலிசி இந்த பாலிசி வச்சு கொடுக்கலாம். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் கான்செப்ட். நிறைய பேர் இதை பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன சொல்றேன் நான், சார் பென்ஷன் பாலிசிங்கிறது வந்துருச்சு, பே அவுட் வந்துருச்சு, அப்ப 50வது வயசுல ஆரம்பிச்சா வாழ்க்கை பூரா கொடுப்பேன் சார். சார் வாழ்க்கை பூரா எனக்கு வேணாம் சார், எனக்கு 50 வயசுல ஆரம்பிங்க. ஒரு 30 வயசு பையன் கேட்கறான் சார், சார் எனக்கு 50 வயசுல பேமெண்ட் கொடுங்க, 51 52ன்னு 80 வருஷம் வரைக்கும் கொடுங்க அல்லது 70 வருஷத்துக்கு கொடுங்க அல்லது அவர் எவ்வளவு வேணும்னு சொல்லட்டும், எனக்கு வருடம் கொடுங்க, அது கூட அதுக்கப்புறம் எதுவும் வேணாம் சார் அப்படின்னு சொன்னா நண்பர்களே இந்த பாலிசியை மல்டிபிள் கோலுக்கு செட் பண்ணலாம். ஒன்னு இல்லைங்க, 20 வருஷம் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் பாலிசி, 21ல ஒரு பாலிசி, 22 அப்படியே டேர்மை இன்க்ரீஸ் பண்ணி 20 பாலிசியா கொடுக்கலாம். நண்பர்களே மறுபடியும் நான் சொல்றேன், இதை போடக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. ஒருத்தரே 100 பாலிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இயரை இன்க்ரீஸ் பண்ணி டேர்ம் 15 வருடத்துல ஒரு பாலிசி அல்லது 20 வருடத்துல ஒரு பாலிசி, 21 22ன்னு சொல்லி 20 பாலிசிகளை ஒவ்வொரு வருடமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா 20 பாலிசிக்கு ஒரே முட்டை அவர் ஒரே செக்கில் கொடுத்தலாம். 20வது வருஷம் முதல் பாலிசி, அதாவது 20 வருட பாலிசி மெச்சூரிட்டி ஆகும். விருப்பப்பட்டா அந்த பணத்திலிருந்தே ஒரு செக்கை எடுத்து திருப்பி கொடுத்தீங்கன்னா மிச்சம் 19 பாலிசி கட்டிடலாம். ஒரு கையில் ஒரு அமௌண்ட் இருக்கு, ஒரு பாலிசி பாண்டு மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. 2வது வருஷம் அதே மாதிரி ஒரு பாலிசி மெச்சூரிட்டி ஆகும். அவருக்கு எந்த கன்ஃபியூஷன் கிடையாது சார், பென்ஷன் பாலிசி அதெல்லாம் கிடையாது, எதுவுமே இல்லை சார், நான் 20 பாலிசி போட்டிருக்கிறேன், வருஷத்துக்கு ஒரு பாலிசி மெச்சூரிட்டி ஆகும் சார், வருஷம் 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் நான் வாங்கிக்குவேன் சார், அவர் கட்டின பிரீமியத்துக்கு தகுந்த மாதிரி. இப்படி ஒரு ஒர்க் அவுட் பண்ணி மல்டிபிள் கோலுக்கு மல்டிபிள் இயர் கொடுக்கலாம். மல்டிபிள் கோல்ங்கிறத நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சார் எனக்கு குழந்தை ஒன்று இருக்கு சார், குழந்தைக்கு +2 முடிச்சோன்னு ஒரு பாலிசி, அடுத்த டிகிரி போறதுக்கு 3 வருஷம் இருக்கு, 3 வருஷத்துக்கு ஒரு பாலிசி, ஒவ்வொரு பாலிசி மெச்சூர் ஆகிற மாதிரி. ஃபாரினுக்கு போவான் சார் 2 வருஷம், அந்த 2 வருஷத்துக்கு மெச்சூரிட்டி. திரும்பி வரும்போது ஒரு லம்ப் அமௌண்டா வர மாதிரி ஒரு பாலிசி, 5 என்டோமென்ட் கொடுக்கலாம்.
18 வருஷம், 19 வருஷம், 20, 21, 22, 23, 25 சம்மேஷன் அதுக்கு மாதிரி மாத்திக்கங்க. அதான் மல்டிபிள் கோல் ஃபேமிலி பேக்கேஜ். 4 பேர்த்துக்கும் ஒரே என்டோமெண்ட் பாலிசி கொடுக்கலாம். 8 வருஷம் குழந்தை ஒன்று இருக்கு, 10 வருஷத்து குழந்தை இருக்கு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா 4 பேர்த்துக்கும் என்டோமெண்ட் ஒரே மாதிரி டேர்ம்ல வர்ற மாதிரி ஃபேமிலி பேக்கேஜா கொடுக்கலாம். என்ன சொல்லுவோம் சார், 2055ல உங்க ஃபேமிலிக்கு 25 லட்சம் ரூபா வரும் சார். 4 பேர்த்துக்கும் பாலிசி இருக்கு சார். வெரி வெரி சிம்பிள் பேக்கேஜ். ஃபேமிலி பேக்கேஜ் பாலிசியாவும் இந்த பாலிசியை நீங்க பிட்ச் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.